ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இனிமேல் வீக்லி ஒரு வீடியோ தான் போட போகிறோம். ஓகேங்களா? சம் ஒர்க் பிஸி ப்ளஸ் என்னால் ஒரு இடத்துல ஒரு நிலையாக வந்து இருக்க முடியலை. ப்ளஸ் லேப்டாப்பும் நம்ம கையில் இல்லாதனால நான் மொபைல்லே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஃபுல் டீட்டெயில் இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கும். இப்போது இது வந்து ஒரு வீக்லி ரிப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ட்ரேடிங் நடந்திருக்கு. சண்டே வந்து பட்ஜெட் டே அதனால் ஓப்பனாக இருந்தது. தென் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அன்னைக்கு ஃபுல் டே என்ன ட்ரெண்ட் இருக்குன்றத நம்ம இங்கே ப்ரிடிக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து ப்ரிடிக்ஷன் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஓகேங்களா? ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இண்டெக்ஸ் சார்ட்டே பார்க்க மாட்டோம். அதில் நியூஸு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக ஆப்ஷன் செயின் டேட்டா தான். இதை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ப்ரிடிக்ஷன் வந்து கால் சைடு வந்திருக்கு. அதுக்கு அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே கால் சைடு தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து அன்னைக்கு பாஸ். அந்த மாதிரி மண்டே, டியூஸ்டே வந்து ரேஞ்ச் பவுண்ட் புட் சைடுன்றது அது எல்லாமே ஆக்சுவலாக அன்னைக்கு நடந்தது. ஓகேங்களா? ரேஞ்ச் பவுண்ட் சொன்ன அன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் நடந்திருக்கு. புட் சைட் சொன்ன அன்னைக்கு புட் சைட் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீக் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் ஆகிருக்கு. அதோட ப்ரூஃபை நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, இதில் நான் வந்து ட்ரேட் பண்ணதை காட்டலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ட்ரேட் வந்து அது அவங்களோட ஒர்க்கை பொறுத்து மாறும். ஆனால் நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் பக்காவாக ட்ரேட் எடுப்பீங்கல்ல. ஓகேங்களா? ஸோ நான் ப்ராஃபிட்டை காட்டிட்டு உங்களை மயக்க விரும்பலை. அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து February 1 பட்ஜெட் டே ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தோம். பட் இட்ஸ் ஓகே. இப்போ வந்து 9:20க்கு நம்ம வழக்கம் போல் சார்ட் வந்து முன்னாடியே கொடுத்துருவோம். பட் அன்னைக்கு வந்து நான் சார்ட் போட மறந்துட்டேன். அதான் இங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன். சார்ட் போட மறந்துட்டேன். ஓகே. இப்போ 9:20க்கு அன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு மார்க்கெட் வந்து கால் சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு 11 மணி வரைக்கும் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 11க்கு தான். அது வரைக்கும் நம்மளோட ஆப்ஷன் செயின் டேட்டா படி கால் சைடு தான். ஸோ கால் சைடு தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சென்செக்ஸ் இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சென்செக்ஸு நம்ம வந்து சார்ட் வந்து கால் சைடில் தான் எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பார்த்தீங்கன்னா எல்லாமே கால் சைடு தான் இருந்திருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அதாவது கால் சைடில் கொஞ்சம் வேணால் அந்த என்ன சொல்கிறது, பட்ஜெட்டே வந்து டைம் இருக்கனால ரொம்ப ரொம்ப தேய்ச்சி தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:15 வரைக்கும் கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் சைடு. ஸோ கால் சைடு வந்து நமக்கு போயிருக்கா, கால் மேலே போனால் புட்டு இறங்கியிருக்கா. ஸோ ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 11:30க்கு அப்புறம் புட் சைடு வந்து மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா, அந்த நியூஸ் என்னென்னா, இனிமேல் நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஜிடிடி டேக்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகம், சர்வீஸ் டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறதா நியூஸ் வெளியே வந்தது. அதனால மார்க்கெட் வந்து புட் சைடு போயிருக்கு. பட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா படி கால் சைடு இதுதான் ஒரிஜினல் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் நடந்தது நியூஸ் மார்க்கெட். அது உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் வந்து 4% 2% போச்சு. ஓகே. ஸோ February 1 வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து வந்து February 2 பாருங்கள். நம்ம சார்ட் வழக்கம் போல் எம்டி சார்ட் போட்டாச்சு. அன்னைக்கு மார்னிங் வந்து 9:20க்கு ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ மார்க்கெட் முடிஞ்சதும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரேஞ்ச் பவுண்ட்னா மேலேயும் போகும் கீழேயும் போகும், ரெண்டு சைடுமே போகும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆஃப்டர் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட் ஓப்பன் ஆகி மேலே கீழே திரும்ப மேலே. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே போயிருக்கா. ஸோ கால் நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே போயிருக்கா. ஸோ அன்னைக்கு ப்ரெடிக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் பாருங்கள், இது வந்து February 3. February 3ல் மார்க்கெட் வந்து கேப் அப்பே ஆனாலும் 9:20க்கு நமக்கு இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து புட் சைடில் இருக்குது. ஆப்ஷன் சைடுன்றா புட் சைடுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து என்ன நடந்துன்னு பாருங்கள். இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ லைன் லெஃப்ட் சைடு வந்து கால் சைடு. ஸோ கால் இது பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கால் சைடில் கீழே இருந்தால் புட் சைடில் வந்து மேலே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கே ஒரு நியூஸ் தான், நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து 100% வரியை வந்து 18%ஆக குறைச்சனால அன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ், பெரிய கேப் அப்பு, ஒரு 4% கேப் அப்பு. பட் திரும்ப இறங்கி 2%ல் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் வந்து இறங்கியிருக்கும் லெஃப்ட் சைடில். புட் சைடில் வந்து புட்டு ஏறலை. ஓகேங்களா? பட் கால் சைடு டிகே ஆயிருக்கு. புட் சைடு வந்து பெரிய டிகே இல்லை. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் வந்து புட் சைடு தான். நம்ம ப்ரிடிக்ஷன் முடிஞ்சு போச்சு பக்காவா. ஸோ எல்லாமே நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்து நம்ம வந்து பக்காவாக லைவில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து February 4ம் பார்த்தீங்கன்னா 9:21க்கு மார்க்கெட் வந்து புட் சைடு அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அடுத்த நாள் மார்க்கெட் பாருங்கள், கால் சைடு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துச்சு. ஆனால் நம்ம வந்து புட் சைடுன்றனால புட் சைடு மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ கால் மேலே ஏறி எல்லாருக்கும் எஸ்எல் கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்கா. ஆனால் புட் சைடு வந்து கரெக்டாக கீழே என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆயிருக்கா. ஸோ அன்றைக்கி வந்து புட் சைடில் தான் இருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ புட் சைடு நம்ம ப்ரெடிக்ஷன் முடிஞ்சு போச்சு.
ஸோ மார்க்கெட்டும் ஆஃப்டர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கால் வந்து என்ட்ரி கொடுத்து இறங்கியிருக்கு, திரும்ப ஏறி இருக்கு. பட் நமக்கு வந்து புட் சைடில் ப்ராப்பரான என்ட்ரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போனாலும் நமக்கு கவலை இல்லை. ஓகேங்களா? அடுத்து February 5 அன்னைக்கு மார்க்கெட் வந்து புட் சைடு தான் நமக்கு 9.20 ப்ரெடிக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்தே புட் சைடில் தான் இருந்தது. கால் இறங்கி புட்டு மேலே ஏறிடுச்சு. பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரைக் படி நம்ம ஸ்ட்ராட்டஜி படி திரும்ப இந்த ஏரியாவுக்கு வந்தால் தான் நம்ம எடுக்கணும். அதன்படி வந்திருக்கான்னு பாருங்கள். இல்லைனா சென்செக்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு என்ட்ரி இங்கே அது வந்து செகண்ட் பாயிண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கால் சைடு வந்து இங்கே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், சென்செக்ஸை வச்சு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக புட் சைடு தான் மேலே இருந்திருக்கா, கால் சைடு கீழே இருந்திருக்கா. ஸோ புட் சைடு தான் போயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இவ்வளோ பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. நம்ம செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. கால் சைடு வந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? தென் லாஸ்ட்டாக வந்து February 6 இது நேற்று பாருங்கள், ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் இல்லை சைட்வேஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். 9:22க்கு போட்டாச்சு. ஆர்பிஐ நியூஸாக இன்றைக்கி இருந்தது. அந்த நியூஸ் என்ன வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அது வந்து 10 மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்துகிறாங்களா கம்மிப்படுத்துகிறாங்களான்ற முதற்கொண்டு ஆப்ஷன் செயின் டேட்டாலே வந்துடும். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் அன்றைக்கி சைட்வேஸ் இல்லை ரேஞ்ச் பவுண்டுன்றது கொடுத்தனால அன்னைக்கு ஸோ பெரிய நியூஸ் இல்லைன்றது செயின் டேட்டாலே தெரிஞ்சு போச்சு. அந்த ஆப்ஷன் செயின் டேட்டாலே தெரிஞ்சு போச்சு. ஸோ நியூஸ் முதற்கொண்டு ஆப்ஷன் செயின் டேட்டாலேயே முன்னாடியே ஃபீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, ரேஞ்ச் பவுண்டுனா என்னென்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கால் சைட்லேருந்து இறங்கி அப்படின்னா புட் சைடு போயிருக்கு. புட் சைடு போனால் அகைன் வந்து புட்டு இறங்கி கால் மேலே ஏறும். அதாவது ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து கால் வந்து திரும்ப இங்கே என்ட்ரி எடுங்க. புட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து விழும்போது கால் சைடில் என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுக்கும்போது ஒரு எஸ்எல் கொடுத்தது. அகைன் வந்து திரும்ப என்ட்ரி கொடுத்துருக்கு. பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்து இங்கே திரும்ப க்ரீன் கேண்டில் போட்டு இங்கே எஸ்எல் ஆயிருக்கா. ஸோ திரும்ப ரெட் கேண்டில் கொடுத்தது. இந்த ரெட் கேண்டிலாக நான் எடுக்கலை. ஸோ புட்டு விழுந்திருக்கு. கால் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பக்காவாக முடிஞ்சு போச்சு. அதனால தான் இங்கே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டாக நடந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வீக்லி 1 ஆர் 2 டைம் ஃபெயில் ஆகும் கைஸ். பட் இந்த வீக் நமக்கு ஃபுல்லாகவே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இதான் ஆப்ஷன் செயின் டேட்டா. இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம், சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு எல்டிபி ப்ரைஸை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்லுவோம். இதில் வந்து மறக்கக்கூடிய விஷயமே எதுவுமே இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஜாதகம் மாதிரி. இது பார்க்குறவங்களுக்கு டீகோட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். ஸோ நம்ம கிளாஸில் வந்து இதுதான் சொல்லிக் கொடுப்போம். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா எப்படி படிக்கிறது, இதை வச்சு இந்த ஆப்ஷன் சார்ட்டை எப்படி ட்ரா பண்ணுறது, அப்படி ட்ரா பண்ணதுக்கப்புறம் ட்ரெண்டு மார்னிங்கில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது ஒரு டிசிப்ளினாக. இப்போ மார்க்கெட் வந்து புட் சைடுன்னு ஒரு வேளை கால் சைடுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்குவேன், எங்கே இருந்தாலும் நான்லாம் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த லைன்ஸ் எங்கே மீட் ஆகுதோ அங்கே தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். இந்த லைன்ஸ் தான் நமக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிசிப்ளினாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ.